உங்க வேலை செய்யற இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் மாடு வண்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது ஹார்ட் ஒர்க். அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் வரணும். அந்த வேலையை குறித்த வெளிப்பாடு. இந்த வேலையை நான் செய்யறதுனால இது என்ன ஸ்டெப்ல செய்யறோம், அடுத்த ஸ்டெப் என்ன, இதை தவறா போனா இப்படி வருமா, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய ஆசீர்வாதங்கள் அல்லது மிகப்பெரிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் திட்டமிடணும். வேலையை திட்டமிட, நான் செய்கிற வேலையினுடைய தாற்பயம் என்னங்கிறது ஒரு வேலையாளுக்கு தெரிந்திருந்தால் தான் அவன் அந்த வெற்றியாக திறம்பட செய்ய முடியும். யோசிப்பு அதை தான் செய்தான். கொடுத்த வேலையை மட்டும் செய்யல, எக்ஸ்ட்ரா செய்தான். எக்ஸ்ட்ரா வெளிப்பாடுகளோட இதை இப்படி செஞ்சா இன்னும் திறம்பட நல்லா இருக்குங்கிறதெல்லாம் யோசிப்பு என்ன பண்றாரு, யோசிச்சு செய்தார். அதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். இது யோசிப்பின் உயர்வுக்கு ஒரு தூண்டுதலாக, வழிகாட்டியாக, மற்றவருடைய தயவு திரும்புவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. அது மாத்திரமல்ல, யோசேப்பு வேலையை மாத்திரம் செஞ்சிட்டுல ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவனாக இருந்தபடினாலே அவன் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல ஆரம்பித்தான். ஆக வேலை இந்த உலகத்திலே நீங்கள் வாழுவதற்கு ஒரு உணவு சாப்பிட, உடை உடுத்த, அல்லது ஒரு வீடு கட்ட, அல்லது மற்ற ஒரு பிள்ளை காரியங்களோ அல்லது குடும்பத்தின் மத்தியில் ஒரு உயர்வுக்கோ வேலை உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானுடைய வெளிப்பாடும், உங்களுக்குள் இருக்கிறதான ஞானமும், உங்களுக்குள் இருக்கிறதான தேவனுடைய கிருபையே உங்களை வெளிப்பாட்டின் உச்சத்திற்கு கொண்டு வந்து தேசத்திற்கு உங்களை அடையாளம் காட்டும். ஆக தேசத்துல நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் தேவ கிருபைக்குள்ளாக, தேவனுடைய வெளிப்பாட்டிற்குள்ளாக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் வாழ வேண்டும். ஆக உலகத்தில் பிழைக்கிறதுக்கு நம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அது வேலை செய்தால் எவனுமே ஒரு கூலி கொடுப்பான். ஆனா உயர்வதற்கு வெளிப்பாடு வேண்டும். அந்த வெளிப்பாடு யோசேப்புக்குள் இருந்தபடியினாலே தேவன் அவர் உயர்த்துவதற்கு மனிதர்களை இயக்கினார். காரணம், அவன் ஒன்றும் தகுதி இல்லாதவல்ல, கடினமான வேலையும் இருக்கு, அதை அடுத்த அளவுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வெளிப்பாடு இருக்கு. ஆக இரண்டும் யோசேப்பை மேலே உயர்த்தினது. காரணம், யோசேப்பின் மேல் தேவனுடைய கிருபை.